எண்ணங்களை சிந்தனையாக்கி, சிந்தனைகளை வார்த்தையாக்கி, வார்த்தைகளை வரிசையாக்கி அருமையாக வாழ்த்துரை வழங்கினார்கள். மிக நீண்ட வாழ்த்துரையாக அமைந்தது. பரவாயில்லை. சீர்தூக்கி பார்க்கும் பண்பு இவற்றுக்கு சொந்தக்காரர் நம்முடைய விழா நாயகி அவர்கள். அவர்களை வாழ்த்த ஒரு சிலருக்கு தவிர மற்றவர்களுக்கு வயதில்லை. ஆகவே வணங்கி மகிழ்கிறோம். வணங்கி மகிழ்வதையே எனது வாழ்த்துரையாக அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். மழை 2-3 நாளா லைட்டா தூரிச்சு. எல்லாருக்கும் மழை முடிஞ்சு என்ன வரும்? மழை முடிந்தால் சூரியன் மறையும். சூரியனின் மறைவுக்கு பிறகு என்ன வரும்? வானவில். வானவில் பார்க்க யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இப்பொழுது வானவில் போல பல நிற வண்ணங்களில் உடையணிந்து அருமையாக நடனமாடி அதையே அவர்களுக்கு சமர்ப்பிக்க வருகிறார்கள். இந்த நாள் இனிய நாள், கண்டிப்பாக நல்ல நாள். இந்த நாள் நல்ல நாள் தானே? மிகவும் சந்தோஷமான நாள். On this occasion, I welcome our parish priest for this function. அவர் தொண்டுள்ளம் கொண்டு பிறர் பணி ஆற்றி வருபவர். அன்பு பணி செய்தால் ஆண்டவனை அடையலாம் என்றுணர்ந்து பிறர் பணியையே தனது உயிர் மூச்சாக கொண்டு உழைத்து வருபவர். பொறுமை இவரது அடையாளம், எளிமை இவரது முகவரி. அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க திருமிகு அலெக்சாண்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். Thank you, Father, for this function. அது வார்த்தையில இல்ல, நடனம் மூலமாக தெரிவிக்க வருகிறார்கள் மாணவ மாணவியர். மாணவியின் வண்ணங்களை பார்த்துட்டீங்களா? பார்க்கலையா? பாருங்க, நல்லா ஸ்டேஜை நல்லா உத்து பாருங்க. எந்த கலர் மிஸ் ஆகுதுன்னு பாருங்க. அடுத்து மாணவ மாணவியருடைய வாழ்த்து பாடல் தயாராக இருக்கும்.
ஸ்டூடெண்ட்ஸ், வெல்டன். வண்ண வண்ண உடை அணிந்து அருமையாக நடனமாடி அனைவரையும் மகிழ்வித்தார்கள். வணக்கம் வேற சொன்னாங்க, எல்லாரும் வணக்கம் பதிலுக்கு சொல்லவே இல்லை. அடுத்து நான் பேசிட்டு மட்டும்தான் இருப்பேன், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினைச்சீங்களா? வேற என்ன செய்வேன்? பாடவும் செய்வேன். இப்போ நானும் செயின்லாம் போட்டிருக்கேன். டீச்சர் வந்து நேற்று வரைக்கும் இதே சேலை கட்டுறதா இருந்தாங்க. நான் சொன்னேன், நீங்களும் இந்த சேலையை கட்டி இது மாதிரி வந்தா உங்களே வந்து ரிட்டைன்மெண்ட்னு சொல்ல மாட்டாங்க, மாறி என்னையே ரிட்டைன்மெண்ட் ஆக போறோன்னு எல்லாம் தவறுதலாம் நினைச்சுக்கிருவாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த அளவுக்கு இளமையோடு தேவதை மாதிரி இருக்கிறவங்க அவங்க. ஆமா, தேவதை வம்சம் நீயோ, தேனிலா அம்சம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ, பூக்களின் வாசம் நீயோ, பூங்குயில் பாசம் நீயோ. அவ்வளவுதான் எனக்கு பாட தெரியும். தொடர்ந்து பாடி வாழ்த்தா நம்முடைய மாணவ மாணவியர் வருகிறார்கள்.
அருமையாக பாடினார்கள். வெல்டன் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்டன் வெல்டன். ஆனால் பாட்டு பாடும்போது என்னை விட கொஞ்சம் கம்மியாக தான் பாடிப்பாங்க, அப்படிதானே? இல்லையா? எனக்கு மியூசிக் போடலை, இல்லைன்னா என்னுடைய சாங் இன்னும் அதை விட டாப்பாக இருந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் மியூசிக் சார் போட மாட்டேங்கிறாருன்னு தெரியல எனக்கு. அருமை ஸ்டூடெண்ட்ஸ், அருமை. பயிற்சி அளித்த ஆசிரியர் அவர்களுக்கு பாராட்டுக்கள். சிஸ்டர் நினைக்கிறேன், ரொம்ப பாராட்டுக்கள். அடுத்து வாழ்த்துறை வழங்க வருபவர் தமிழ் ஆசிரியை. அவங்க, நான் ஆங்கில ஆசிரியை. அந்த வார்த்தைகள்ல என்னை விட அவர்களுக்கு கை தேர்ந்த வார்த்தைகளை எடுத்து வார்த்தைகளை வண்ணங்கள் சேர்த்து சிந்தனைகளுக்கு மெருகூட்டி வார்த்தையை வரிசையாக்கி வர்ணிக்க வருகிறார்கள். வாழ்த்துறை தமிழாசிரியை கனகவல்லி அவர்கள். எம் தமிழையும் எம்மை வழிநடத்தும் இறைவனையும் முதலில் வணங்கி இங்கு கூடியிருக்கும் அவையோர் அனைவருக்கும் எம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல ஆண்டுகள் நம் பள்ளியில் பயணித்து பன்முகத் திறமைகளை வெளிப்படுத்தி இன்முகம் கொண்ட நீங்கள் அன்பில் அன்னையாய், ஆறுதலில் தந்தையாய், சிந்தனையில் சிகரமாய், சிரிப்பில் சிக்கனமாய், கண்டிப்பில் மன்னனாய், கருத்துருவில் மாமேதையாய், சுத்தி நடப்பதை சுட்டி விழி பார்வையில் சுண்டி இழுத்து வைத்து கொண்டு காலம் வரும் கருத்துரைப்போம் என காத்திருப்பீர். ஆனால் இப்பொழுது அவையில் மௌனமாய், அழகில் இளமையாய், உருவத்தில் தோரணையாய், உள்ளம் தாமரையாய், எண்ணம் சிந்தனையாய், சிம்மாசனத்தில் சிங்க பெண்ணாய் வீற்றிருக்கும் எங்கள் அன்பு ஆசிரியரே, உம்மை விட வயதில் சிறியவள் இருந்தாலும் என்னை அம்மா என்று அழைத்த உம்மை சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். ஒன்றை எழுதிய பின் உம்மிடம் திருத்தம் கேட்டு திருத்திய பின்னே எதையும் செயல்படுத்துவேன். இன்று உம்மிடம் கலந்து ஆலோசிக்காமலே களத்தில் இறங்கிவிட்டேன். கருத்தில் பிழை இருந்தால் கண்டுகொள்ள வேண்டாம். இதயத்தில் கசிந்த வார்த்தைகளை இதழ் வழி கூற வந்துள்ளேன். இடையில் இருக்கும் குரல் வளைதான் குளறுகிறது, கொஞ்சம் குலுங்குகிறது. ஏன் என்றால் உம் பிரிவை நினைத்து. மனதில் கொஞ்சம் பாரம், கண்ணின் ஓரத்தில் ஈரம். அதற்கு சாட்டையடி கொடுத்து விட்டு தொடர்கின்றேன். வாசன் ஐ கேர் கண்ணாடி போட்டாலும் உம்மை பற்றி தெளிவாய் கூற எமக்கு தெரியாது. வாசன் ஐ கேர் கண்ணாடி போட்டாலும் உம்மை பற்றி தெளிவாய் கூற எமக்கு தெரியாது. ஆனாலும் எனக்கு தெரிந்ததை கூற வந்துள்ள நான் உம்மை கவியால் வர்ணிக்க கவிஞனும் அல்ல, உந்தன் சாதனைகளை சொல்ல சாதனையாளனும் அல்ல. பல முறை உங்களோடு தோள் கொடுத்து பல காவியங்களை படைத்தேன். உம் திறமையை கண்டு வியந்தேன். உண்மையில் உம்மால் கொஞ்சம் வளர்ந்தேன். பலமுறை உங்களோடு தோள் கொடுத்து பல காவியங்களை படைத்தேன். உம் திறமையை கண்டு வியந்தேன். உண்மையில் உம்மால் கொஞ்சம் வளர்ந்தேன். ஆனாலும் உம் கலைகளை வாழ்த்த நான் கலைஞனும் அல்ல. மேடையில் ஏறி பேச வந்துள்ள நான் மேதையும் அல்ல. இருந்தும் நான் யார்? உம்மோடு அறப்பணியில் பயணித்த அற்ப தமிழாசார். மாணவ சமுதாயத்தை மாற்றி அமைக்க வேண்டிய காலத்தில் அரசு உம்மை ஓயா பணியிலிருந்து ஓய்வு கொடுக்கின்றதே. இந்த 4 மாதத்திற்குள் 60 வயதை 65ஆக உயர்த்த ஆய்வு செய்ய வேண்டும் என ஆண்டவனிடம் கேட்கின்றேன். ஏனெனில் தலைமை ஆசிரியருக்கு நிகராக ஆசிரியர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், கண்டிப்பதிலும் கனிந்து பேசுவதிலும் ஆழ்ந்த கருத்துக்களை ஆணித்தரமாக கூறுவதிலும் வகுப்பறையிலும் வரிசைப்படுத்துவதிலும் தேர்வை நிகழ்த்துவதிலும் தேர்தலை நடத்துவதிலும் உம்மை மிஞ்ச முடியாது. உம்மை பற்றி கூற ஒரு நாள் போதாது. தேர்வு நாட்களை மனதில் கொண்டு தேர்ந்தெடுத்த இந்நன்னாளில் உம் எண்ணங்கள் நிறைவேற
இன்பங்கள் நிறைந்திட, தொந்தரவு நீங்கிட, துயரங்கள் ஒழிந்திட, நல்ல உறவுகள் நிலைத்திட, நாளெல்லாம் மகிழ்ந்திட, அனைத்திலும் வளம் நலம் பெருகிட வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொண்டு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். சிறப்பாக இருப்பவர் சிறந்த தலைவர் அல்ல, மற்றவர்களை சிறப்பாக மாற்றுபவர்களே சிறந்த தலைவர். சிறப்பாக இருப்பவர் சிறந்த தலைவர் அல்ல, மற்றவர்களை சிறப்பாக மாற்றுபவர்களே சிறந்த தலைவர். எம் பள்ளிக்கு சிறந்த தலைவியாக இருந்து வழி நடத்தி ஓய்வு பெறும் உம்மை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை அருமை அம்மா, மைண்ட் ப்ளோயிங் பெர்ஃபார்மன்ஸ். உங்களுடைய வார்த்தைகள் வர்ணனையை பார்க்கும் பொழுது அடுத்த விழா உங்களின் வர்ணனையோடு தான் தொடங்கும் என்று நான் நினைக்கிறேன். அருமையாக வாழ்த்துரை, இனிமையான குரலில் அண்ணாவின் சொல்லாற்றலை நான் இங்கு கண்டேன். அருமை. அடுத்தபடியாக கலக்குன்னு கலக்க போறாங்க. ஆமாங்க, கலக்கல் நடனம். புத்தம்புது பாட்டெடுத்து தாண்டவ கோனே அந்த பாட்டு. அடுத்து பொட்டு வச்ச சேர்ந்து பாடு. ஊருக்கு நீ மகுடம். அடுத்த லைனு. அடுத்து நம்முடைய இங்க இந்த ஸ்கூல்ல சிங்க பெண்ணா யார சொல்லலாம்? சொல்லு பார்ப்போம். நான் தான் இல்லையா? அவங்களுக்கு அடுத்தபடியாக நான் வந்துக்கிறேன். சரியா? இப்பொழுது சிங்கப்பெண் யாரு? நம்முடைய உதவி தலைமை ஆசிரியர் அவர்கள். சிங்கப்பெண்ணை பாட்டு பாடு பார்ப்போம். நீங்க பாடல் மட்டும்தான் பாடுறீங்க, அவங்க நடனத்தோடு கூடி அவர்களை சிங்கப்பெண்ணை வாழ்த்த வருகிறார்கள். கலக்கல் நடனமா இருக்கும். எனக்கு பேச மட்டும் இல்ல, பாட மட்டும் இல்ல, இன்னொன்னு என்ன தெரியும்? டான்ஸ் ஆடிடுவேன். ஸ்டேஜ் கடைசி வரை இருக்கணும். அது ஒரு காரணத்துக்காக மாணவர்களை நடனமாட அழைக்கிறேன். உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கு வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்கு நான் வணக்கம். நான் பறை கொட்ட தோடு தந்த மாட்டுக்கு தான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். Thank you.
பறந்து பறந்து கொண்டாரு. சொன்னேன்ல கலக்கு கலக்குன்னு கலக்கிடுவாங்கன்னு சொன்னேன். நான் கலக்குனாங்களா அப்படியே மேடையே அதிர்ந்துச்சு. எனக்கே நிக்க பயமா இருந்துச்சு. இல்லைன்னா சேர்ந்து கூட ஆடி இருப்பேன். நானும் கொஞ்சம் அதிர்வா இருந்துச்சு. டான்ஸு நல்ல பயிற்சி, அருமையா வணக்கம் சொன்னாங்க. எப்பவுமே உயர்ந்து நிற்பவர்களை உயரத்தில் நின்று வணக்கம் சொல்வதுதான் நம்ம தமிழர் பண்பாடு. அருமையாக உயரத்தில் ஏறி நின்று வணக்கம் சொன்னார்கள். பயிற்சி அளித்த ஆசிரியர் ரோசாலி ஆசிரியை, ரேகா ஆசிரியை, ஷீலா ஆசிரியை ஆகியோருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அருமையா 8th பாய்ஸ் நினைக்கிறேன், அருமையா மிக அருமையா மிக மிக அருமையா மைண்ட் ப்ளோயிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. வெல் ஸ்டூடெண்ட்ஸ், அருமையா. இன்னொரு டைம் கிளாப். அதே மாதிரி நல்ல நாள் இதுவும் பாடல் நல்லா அதிர்ந்துச்சு. அந்த பயிற்சியை கொடுத்த தேவகி ஆசிரியை, கனகவல்லி ஆசிரியைக்கும் பாராட்டுக்கள். நடனமாடிய மாணவியருக்கும் பாராட்டுக்கள். அடுத்து மண்ணு கொடுக்க எங்க போவோம்? கலெக்டர்கிட்ட போவோம், எம்எல்ஏ கிட்ட போவோம், எம்பி கிட்ட போவோம். இவங்க ஆசிரியர்கள்லாம் மனு கொடுக்க கடவுள்கிட்டயே போயிட்டாங்க. அப்படிதான் என்னுடைய கணவர் கூட 20 வருஷத்துக்கு முன்னாடி மனு கொடுக்க கடவுள்கிட்ட போய் தான் நான் அவருக்கு மனைவியாவே கிடைச்சேன். அப்படியா? அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான், ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். இவங்களோட சேர்ந்து நான் பயிற்சி எடுக்கல. இவங்களோட சேர்ந்து பாடக்கூடிய அந்த பாடும் திறமை எனக்கு இருக்கா இல்லையா நீங்க தான் முடிவு பண்ணி சொல்லணும். இல்லைன்னா என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. சேர்ந்து பாடலாமா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட். வாழ்த்து பாடல் ஆசிரியர் பெருமக்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்து டான்ஸ் ஆடுவேன், கடைசியா ஆடுவேன். அலெக்சா, பின்னணி பாடகர் அலெக்சா.
இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே போக மாட்டேங்கிறாங்க. அருமையா பாடினார்கள். இன்னும் எதுவும் மன மீதி இருக்கா? இசபெல்லா, இந்த எழுத்து வடிவம் கொடுத்தவர் இசபெல்லா, பாடல் பயிற்சி அழைத்தவர் இசபெல்லா மற்றும் அலெக்சா. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இணைந்து பாடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்கள். நல்லா ஜோரா கைத்து. நல்லா பாடினாங்களா? என் பாட்டு தனியா தெரிஞ்சுதா இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களால் உருவானேன், எனக்கு உரு கொடுத்து என்னை உயரத்திற்கு அழைத்து சென்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி. சிறப்பாக குறிப்பாக இன்றைய விழா நாயகி அவர்களால் தான் நான் உருவானேன். அவங்க வந்தாலே அப்படியே கிளாஸ்ல எல்லா பாய்ஸும் கப்பு சிப்புன்னு ஆயிடுவோன்னு சொல்லிட்டு திருமிகு ஆரோக்கியம் சார் அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்களுடைய அந்த கற்பித்தலை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு அவர்கள் சொல்ல நான் கேட்டதுண்டு. நான் கூட பல பண்புகளில் பலவற்றில் அவர்களிடம் நான் பயிற்சி எடுத்துள்ளேன். நிறைய விஷயங்கள்ல அவங்கள பார்த்து நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கும் வரும். அந்த அளவுக்கு எல்லாவரையுமே பக்குவப்படுத்துவதில் வல்லவர் திருமிகு ஆரோக்கியம் சார். முன்னாள் மாணவர் சங்க பொறுப்பாளராக இருந்து மாணவர் சங்கத்தை பொறுப்பாக வழிநடத்தி வருபவர். அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க திருமிகு கென்னடி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஆசிரியர் அது சிறப்பா ஒரு பாராட்டு கொடுக்கலாம் இல்லையா? நீங்களும் அவங்கள்ட்ட அந்த கற்பித்தல் பணியில வந்து உங்களையும் அவங்க ஈடுபடுத்தி இருக்காங்க. நீங்களும் அந்த கற்பித்தலை உள்வாங்கி இருக்கீங்க. அவங்கள மாதிரி அடுத்த வரலாற்று ஆசிரியர் வருவாங்களான்னு தெரியாது. அதனால நீங்களாம் கொடுத்து வைத்த மாணவியர் அப்படின்லாம் சொல்லணும். அவர்கள் இப்பொழுது நம்முடைய உதவி தலைமை ஆசிரியர் அவர்களை கௌரவிக்கிறார்கள். அடுத்தபடியாக தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பெருமக்களும் பாடல் பாடுவதில் சளைத்தவர்கள் இல்லை. அவர்களும் தனியாக பாட்டெழுதி பயிற்சி எடுத்து வந்துள்ளார்கள். அவர்கள் பாடல் இப்பொழுது அரங்கேறுகிறது. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். பணி நிறைவு பாராட்டு விழா. பணி நிறைவு அவங்க மட்டும் பணி நிறைவு பெறலை. அவங்ககிட்ட படித்த மாணவ மாணவிகள் அனைவருமே மன நிறைவோடு இருக்கிறதுக்கு காரணம் அன்பு சகோதரி உதவி தலைமை ஆசிரியை திருமதி ஆர்வி ஜெயராணி அக்கா அவர்கள். எனக்கு 5ஆம் வகுப்பிலிருந்து அவர்கள் வகுப்பு எடுத்திருக்கிறார்கள் சமூக அறிவியல். நான் பார்த்து வியந்த ஆசிரியர்களில் அவர்களும் ஒருவர். ஏனால் இப்பள்ளியிலே வந்து இங்கிருந்து வரக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடியவர்கள், பல்வேறு குணாதிசயங்களை கொண்டவர்கள். இவர்கள் கையாளுகின்ற விதம், இவர்களுடைய பணி இன்னைக்கு நிறைவு பெற்றிருக்குன்னா எல்லா மாணவர்களுக்குமே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா 60 ஆண்டு காலம் ஒரு சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெறுவது என்பது கல்வித்துறையில் சாதாரண விஷயம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு திறமையான ஆசிரியர். அவர்களுடைய எல்லா வளமும், அதாவது 16 செல்வமும் பெற்று நல்ல பணி செய்திருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கும். அக்கா இப்போ ஓய்வு வந்து உங்களுக்கு இந்த பணியில் இருந்தால் ஓய்வு, அடுத்து பேர பிள்ளைகளை வளர்ப்பது, அவர்களுக்கும் எங்களை மாதிரி கற்றுக் கொடுப்பது, நிறைய சவாலான பணிகள்லாம் இனிமேல் இருக்குது. நீங்கள் ஓய்வு பெற்றுவிட்டோம் என்று வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா இனிமேல் வந்து உங்களுக்கு நிறைய பணிகள் காத்திருக்கிறது. அதனால் வந்து பெண்ணும் சன்னும் பார்க்காது அப்படின்னா கூட டென்ஷன் உங்களை பார்க்கும். ஆனால் உங்களுடைய பிள்ளைகள், நீங்கள் வளர்ந்த விதம், உங்களை கண்டிப்பாக உங்களை வளர்த்த விதம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நிறைவாக இறுதி காலங்கள் வரை உங்களை பார்ப்பார்கள். ஆகையால் நீங்கள் சிறப்பாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பணி சிறந்ததற்கு வாழ்த்துக்கள். இனிமேல் இருக்கின்ற காலங்களும் இறைவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முதல்ல சிறப்பான நன்றி. அடுத்தபடியாக இந்த ஓய்வு காலத்தில் சார் சொன்னாங்க, நாங்கள் பிரம்மனிடம் மனு கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு ஓய்வு என்பதே இல்லை, தொடர்ந்து எங்கள்
எங்களோட பணியாற்றுவார்கள் என்று பிரம்மனிடம் மனு கொடுத்து வந்திருப்பதால் பிரம்மனும் எங்களுடைய மனுவிற்கு பதிலளித்து எங்களுடனே பணியாற்ற செய்வார். அடுத்து தொடக்கப்பள்ளி மாணவி இளமையா நடனத்தோடு அழகாக பாட வருகிறார்கள். அவங்க இந்த பின்னணி இசைக்கு ஏற்றவாறு அவங்க சும்மா ஆடினாலே என்னது டான்ஸ் தான். நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள், இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளம் தென்றல் உன் மீது பண்பாடும், நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் பள்ளியிலே, மாணவர்களின் கூண்டுக்குள்ளே புது உலகம் பிறந்தது, அன்பு கொண்ட நெஞ்சுக்குள்ளே புது வானம் பிறந்தது. கவிதை தித்திப்பா கவிதை தித்திப்பா உங்கள் அன்பை விட தித்திப்பா, ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே. பொன்னலி கோட்டை பிடிச்சிருக்கா, ஆர்வி டீச்சரையும் பிடிச்சிருக்கா, செக்கக்குடி பள்ளி பிடிச்சிருக்கா, வரலாறு டீச்சரையும் பிடிச்சிருக்கா, சின்ன சின்ன சிரிப்பும் பிடிச்சிருக்கா, சிக்கு சிக்கு நடையும் பிடிச்சிருக்கா. வளாகமே நீ சொல்லு, பள்ளி வளாகமே நீ சொல்லு, பொன்னலி கோட்டை பிடிச்சிருக்கா, ஆர்வி டீச்சரையும் பிடிச்சிருக்கா, செக்கக்குடி பள்ளி பிடிச்சிருக்கா, வரலாறு டீச்சரையும் பிடிச்சிருக்கா. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னன் புகழ் போலே, உலகாண்ட புலவர் தமிழ் போலே, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. மனசே மனசே மனசில் பாரம், அன்பு அக்கா பிரியும் நேரம், மனசே மனசே மனசில் பாரம், அன்பு அக்கா பிரியும் நேரம், இந்த பூமியில் உள்ள சொந்தங்கள் எல்லாம் ஏதேதோ எதிர்பார்க்குதே, இந்த செயின்ட் ஜோசப் சொந்தம் இது மட்டும் தானே உங்கள் அன்பை நினைத்து பார்க்குதே. மனசே மனசே மனசில் பாரம், அன்பு அக்கா பிரியும் நேரம், நேற்றுக்கு கண்ட கனவுகள் இன்றைக்கு உண்ணும் உணவுகள், ஒன்றாக எல்லோரும் பரிமாறினோம், வீட்டுக்குள் தோன்றும் சோகமும் உறவுக்குள் மறந்து போகிறோம், நகைச்சுவை குறும்போடு நடமாடினோம், நட்பு என்ற வார்த்தைக்குள் நாமும் வாழ்ந்து பார்த்தோமே, இத்தனை இனிமைகள் இருக்கின்றதா, பிரிவு என்ற வார்த்தைக்குள் நாமும் சென்று வாழத்தான் வலிமை இருக்கின்றதா. மனசே மனசே மனசில் பாரம், அன்பு அக்கா பிரியும் நேரம், மனசே மனசே மனசில் பாரம், அன்பு அக்கா பிரியும் நேரம். 33 ஆண்டு போனதும் ஆங்காங்கே
சண்டைகள் சின்ன சின்ன லீலைகள் இன்றுடன் எல்லாமே முடிகின்றதே. சொல்ல வந்த வார்த்தைகள் சொல்லிவிட்ட நிகழ்வுகள் சுவைகளில் சுமையானதே. மனசே மனசே மனசில் பாரம் அன்பு அக்கா பிரியும் நேரம். மனசே மனசே மனசில் பாரம் அன்பு அக்கா பிரியும் நேரம். இந்த பூமியில் உள்ள சொந்தங்கள் எல்லாம் ஏதேதோ எதிர்பார்க்குதே. இந்த செயின்ட் ஜோசப் சொந்தம் இது மட்டும் தானே உங்கள் அன்பை நினைத்து பார்க்குதே. மனசே மனசே மனசில் பாரம் அன்பு அக்கா பிரியும் நேரம். அருமை அருமையா பாடினாங்க. அருமையாக அமைக்கப்பட்டிருந்தது. பாராட்டுக்கள். உற்சாக நடனம். அவங்களும் பாட போறாங்க போல இருக்கு. நானும் சேர்ந்து ஆட போறேன். நம்மளுடைய ஆர்மி டீச்சர் அருமையா ஆடுவாங்க. நான் டான்ஸ் ஆடலான்னு வந்தேன், அதுக்குள்ள முடிச்சுட்டாங்க. ஸ்டேஜ் இருக்கணும்னு சொல்றாங்க, எல்லாம் கத்துறாங்க. ஆடவா வேண்டாமா? ஸ்டேஜ் போட்டுமா? ஓகே ஓகே. நல்லா அருமையான டான்ஸ் ஆடினாங்க. நம்முடைய உதவி தலைமை ஆசிரியர் ஆர்வி டீச்சர் கூட அருமையா ஆடுவாங்க. நானும் ஆடினேன்ல குழந்தைகள் தினத்துக்கு. அருமை. வாழ்த்து மடல் அப்படின்னாலே நம்முடைய ஜெயந்தி ஆசிரியை தான். அவங்களோட உள்ள அது சாதாரண வார்த்தைகளாக இருக்காது. அவங்களோட உள்ள அனுபவத்தை அருமையாக வார்த்தைகளாக்கி வடித்தெடுத்து வண்ணங்களும் சேர்த்து எண்ணங்களை வண்ணங்களோடு சேர்த்து அருமையாக வாழ்த்து மடல் வாசிக்க வருகிறார்கள். இதில் என்னன்னா, அடுத்த ஒரு உதவி தலைமை ஆசிரியை இதே பண்புகளோடு நமக்கு கிடைப்பார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. அடுத்து வர்றவங்களும் நல்லவங்க தான், இதை விட கூட இது மாதிரியே இருக்கலாம். ஆனாலும் இவர்கள் போன பின் பள்ளியில் ஒரு வெற்றிடம் உருவாகிறது. எந்த விழா மேடையிலுமே நான் கண் கலங்கியதே இல்லை. இன்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரு சரியான தவறாமல் வருவார்கள். காலம் தவறாமல் வரும் அவர்களுடைய வண்டியை நான் தினமும் பார்ப்பேன். நான் காலம் தவறியது உண்டு, அவர்கள் தவறியதை நான் பார்த்ததே இல்லை. எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் எல்லோரும் அவர்களை தாய் போல் நினைத்து அவர்களிடம் பகிர்ந்து கொள்வோம். பகிர ஒரு தாயுள்ளம் இனி கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியே. அவரவருக்கு ஏற்றாற்போல் ஆறுதல் வழங்குவதில் இவர்களுக்கு இணை இவர்களே. அந்த ஆறுதலை இனி நாங்கள் எங்கு பெறுவோம் என்பது வார்த்தைகள் வரவில்லை, கண்ணீர் வருகிறது.
என்னோடு சேர்ந்து வானமும் அழுகிறது என்று நினைக்கிறேன். அழுகையால் என் வாழ்த்துரையை வாழ்த்து மடலாக சமர்ப்பிக்கிறேன். இதயம் கனிந்த இதமான வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஆசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர், அலுவலக அன்பர் எல்லாருமே வரணும். எல்லாரும் சேர்ந்து வாழ்த்து மடல் சமர்ப்பிக்கிறோம். எல்லாருமே வாங்க. பிரபாகர் சார், கென்னடி சார், அலெக்சாண்டர் அவங்க இருக்காங்கன்னு நினைச்சேன். வாங்க, பாட்டு போடணும். சரி, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டேன். எங்கள் ஹெச்எம் சிஸ்டருக்கும் ஜாய்சி டீச்சருக்கும் சிறப்பான வணக்கங்கள். ஏன்னா எனக்கு அவங்க வாழ்த்துறை, இவங்க வரவேற்புரை. வார்த்தைகளில் வர்ணஜாலம் பூசுபவர்கள் இருவரும். நமக்கு என்னத்தை விட்டு வைக்க போகிறாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஜாய்சி டீச்சர் அழகா அப்போவே ஒதுங்கிக்கிட்டாங்க, பின்னாடி வர்றவர்களுக்கு வழி விடுறேன்னு. சிஸ்டர் 1-2 வார்த்தைகள் சொன்னாங்க. அதோடு பார்த்தா தமிழம்மா வந்துட்டாங்க. ஐயோ ஏதாவது கிடைக்குமா மிஞ்சுமான்னு பார்த்தேன். கொஞ்சம் மிஞ்சி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டீச்சர் டான்ஸில் நான் வச்சுருந்ததையும் ஒன்று போட்டாங்க. அது போக மிஞ்சிய வார்த்தைகள் கவிதைகளாக இதோ உங்கள் மின். I request our honorable correspondent and our honorable headmisters of both schools and Reverend Sister Jnanam to come on the stage. I invite you all to come on the stage. இல்லை, வாழ்த்து மடல் பள்ளியின் சார்பாக தான் சமர்ப்பிக்கிறோம். எல்லாரும் சார்பாக தான் சமர்ப்பிக்கிறோம். இது பணி நிறைவு விழாவா? இல்லை இல்லை, பணி ஏற்பு விழா. ஆம், அவர்களை பார்க்கும்போது என்றும் 16 பணி ஏற்பு விழாவிற்கு வருகை தந்தது போலவே இருக்கின்றார்கள். அரசின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இந்த விழாவை மனமில்லாமல் நாங்கள் அவர்களுக்கு இந்த பிரிவு உபச்சார விழாவிற்கு இந்த கவிதையை சமர்ப்பிக்கின்றோம். வாழ்த்துப்பா. கன்னி தமிழ் ஈன்ற காவிய கடலே, கற்பக விருட்சமே, எங்கள் தெய்வீக தென்றலே, எங்கள் விடியலின் விண்மீனே, பௌர்ணமியின் முழுநிலவே, இன்றைய விழாவின் காப்பிய தலைவியே. ஆம், இன்றைய எங்கள் விழாவின் காப்பிய தலைவியே, அகரத்தை சிகரமாக்கினாய், அகரத்தை சிகரமாக்கினாய், உழைப்பிற்கு இலக்கணமானாய், உழைப்பிற்கே இலக்கணமானாய், எளிமையின் உறைவிடமானாய். ஆம், எளிமையின் உறைவிடமானாய். வெறும் கல்லை கூட சிற்பமாக்கினாய், வெறும் கல்லை கூட சிற்பமாக்கினாய், விதையை விருட்சமாக்கினாய். அன்பில் அன்னையாய் நீ, கண்டிப்பில் தந்தையாய் நீ, வீரத்தில் ஜான்சி ராணியாய் நீ, நற்பண்பில் என் தாய் தமிழாய் நீ, நற்பண்பில் என் தாய் தமிழாய் நீ. ஒழுக்கத்தில் உத்தமையும் நீயே, இரக்கத்தில் இறைவனும் நீயே. எங்க ஒழுக்கத்தில் உத்தமையும் நீயே, இரக்கத்தில் இறைவனும் நீயே. மன்னிப்பில் மா மனிதனும் நீயே, மன்னிப்பில் மா மனிதனும் நீயே. பிறம்படியும் நீ, அணைக்கும் கரங்களும் நீ, பிறம்படியும் நீ, அணைக்கும் கரங்களும் நீ. பாரதி கண்ட புதுமை பெண்ணும் கண்ட புரட்சி பெண்ணும் நீ, துக்கத்தில் தோள் கொடுக்கும் சிறந்த தோழியும் நீ. ஆம், எங்கள் அனைவரது துக்கத்திலும் தோள் கொடுக்கும் சிறந்த தோழியும் நீ. மாணவர்களை சிறப்பாய் ஆள தெரிந்தவரும் நீ, அவர்கள் மனதில் சிம்மாசனமிட்டு வாழ பிறந்தவளும் நீ. மாணவர்களை சிறப்பாய் ஆள பிறந்த அவர்கள் மனதில் சிம்மாசனமிட்டு வாழ பிறந்தவரும் நீ. வீரமும் ஒழுக்கமும் ஒழுங்கே பெற்ற வீர தமிழச்சி நீ, வீரமும் ஒழுக்கமும் ஒழுங்கே பெற்ற வீர தமிழச்சி நீ. இதை எழுதி
கருவிலே கடவுள் உம்மை கண்டு கொண்டார். ஆம், கருவிலே கடவுள் உம்மை கண்டு கொண்டார். எம் புனிதரின் பள்ளிக்கு புத்துயிர் ஊட்டார். எம் புனிதரின் பள்ளிக்கு புத்துயிர் ஊட்டார். இரு கண்களாய் உம் கண்டிப்பும் ஒழுக்கமும், இரு கண்களாய் உம் கண்டிப்பும் ஒழுக்கமும் எங்கள் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. உம் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும், உம் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பாதையும், என்றும் 16ஆய் உம் தோற்றமும், என்றும் 16ஆய் உம் தோற்றமும் எங்களை பிரமிக்க வைத்தது, எங்களை பிரமிக்க வைத்தது. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். ஆம், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். அன்னையாய் அழகிய குடும்பத்தை உருவாக்கினாய். அன்னையாய் அழகிய குடும்பத்தை உருவாக்கினாய். உன் பண்பு நலமிக்க பிள்ளைகள் இறைவன் உமக்களித்த அச்சய பாத்திரங்கள். உன் பண்பு நலமிக்க பிள்ளைகள் இறைவன் உமக்களித்த அச்சய பாத்திரங்கள். இல்லறத்தை நல்லறமாக்க உற்ற நண்பளாய், நற்தந்தையாய், இறைவனின் இதயம் பற்றிய இறை மகனாய் இறைவன் உமக்கு கணவரை வரமாய் தந்தார். ஆம், கணவரை வரமாய் தந்தார். சாரணாய் பார்த்திருக்கேன். அவர்கள் கால்கள் முழந்தாளிட்டு இறைவேண்டல் செய்யும் போது உள்ளமே உருகும். அப்படி ஒரு அருமையான தலைவர் அவங்களுக்கு கணவராக கிடைச்சது நாங்கள் பள்ளியில் எல்லாருமே பெருமைப்படுறோம். இந்த பாடல் அவங்க ப்ரேயர் பண்ணும்போது ஏதாவது வரம் கேட்டிருப்பாங்க. ஆனால் இறைவன் உனக்கு வரம் மட்டும் இல்லைம்மா, சுரங்கள் அனைத்தையும் சேர்த்து தரேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிறப்பை சிறப்பாக்கினார். பணி வாழ்வை பண்பாக்கினார். இல்லறத்தை நல்லறமாக்கினார். பிள்ளைகளுக்கு நல்ல தாயானார். எம் மாணவ செல்வங்களுக்கு மகத்துவமான ஆசானாய் ஆனார். நல் ஆசானாய் செங்கோல் சில நிமிடம் தண்டிக்கும் செங்கிஸ்கானாய் மாறியதுண்டு. ஆம், நல் ஆசானாய் செங்கோல் சில நிமிடம் தண்டிக்கும் செங்கிஸ்கானாய் மாறியதுண்டு. வளையாத செங்கோல் எம் பள்ளிக்கு கிடைத்த வரம். வளையாத செங்கோல் எம் பள்ளிக்கு கிடைத்த வரம். செக்ககுடி என்றாலே ஆர்வி டீச்சர் என்ற குரல் தேசமெங்கும் ஒழிக்கும். ஆம், செக்ககுடி என்றாலே ஆர்வி டீச்சர் என்ற குரல் தேசமெங்கும் ஒழிக்கும். சாட்சியாய் இங்கே சங்கமித்திருக்கும் முன்னாள் மாணவர் சங்கங்கள். கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும். ஆம், உம் கண்டிப்பு கண்டு நாங்கள் அனைவரும் சற்று திகைத்தாலும், உம் கண்டிப்பு கண்டு நாங்கள் அனைவரும் சற்று திகைத்தாலும், மாணவர்கள் மட்டுமல்ல இங்குள்ள மரங்கள் கூட அவர்களை கண்டு ஒழுங்காக வீசும். மாணவர்கள் மட்டுமல்ல இங்குள்ள மரங்கள் கூட அவர்கள் வருகை கண்டு ஒழுங்காக வீசும். சற்றே குழந்தையாய் மாறும் உம் புன்னகைக்கு நாங்கள் அடிமை. சற்றே குழந்தையாய் மாறும் உம் புன்னகைக்கு நாங்கள் அடிமை. வீரத்தின் சான்றாய் நீ, தமிழினத்துக்கே பெருமை நீ, தமிழ் தாய் பெற்ற வீரமகள் நீ. இக்கட்டு நேரங்களில் இரும்பு கரம் கொண்டு தணிக்கும். இக்கட்டு நேரங்களில் இரும்பு கரம் கொண்டு தணிக்கும் இரும்பு பெண் இந்திராவாய், புரட்சிகளை அடக்கும் புரட்சி தலைவியாய், அந்நியரை ஓட ஓட விரட்டிய வேலு நாச்சியாராய். ஆம், அந்த அளவு வீரமும் விவேகமும் துணிவும் நிறைந்த சிங்கப்பெண் அம்மா நீ, சிங்கப்பெண். அதனால்தான் வரலாற்று காவியத்தில்
ஓ, அதனால்தான் வரலாற்று காவியத்தில் பட்டங்கள் பல பெற்றாயோ? வரலாற்று காவியத்தில் பட்டங்கள் பல பெற்றாயோ? அத்தனையும் ஒருங்கே பெற்ற நீ பெயரில் கூட ராணியாய், ஜெயராணியாய், எங்கள் மகாராணியாய், ராணியாய், ஜெயராணியாய், எங்கள் மகாராணியாய், உம்மிடம் வீரமும்